வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, தமிழக அரசின் வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக டிராக்டர் ஓட்டுவதற்கான பயிற்சி மற்றும் வேளாண் இயந்திரங்கள் செயல்விளக்க பயிற்சி அளிக்கிறாங்க. வாங்க இந்த வீடியோல இந்த பயிற்சிக்கு எலிஜிபிலிட்டி என்ன, பயிற்சி எத்தனை நாள் நடக்கும், பயிற்சி எங்கு நடக்கும், இதுக்கு எப்படி அப்ளை பண்றது, இன்னும் மேல் பக்கம் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பண்ண பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வெல்கம் டு தடைகளை விட சரித்திரமடை. வாங்க இந்த ட்ரைனிங் பற்றி தமிழ்நாடு அரசு செய்தி வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம். வாங்க, இதான் செய்தி. தமிழ்நாடு அரசு இந்த ஸ்கீமை யார் மூலியமாக செயல்படுத்துறாங்கன்னா, வேளாண் உழவர் நலத்துறைக்கில் உள்ள வேளாண் பொறியியல் துறை மூலியமாக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க. வாங்க என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம். வாங்க, வேளாண் பொறியியல் துறை நடத்தும் திறன் மேம்பாடு பயிற்சின்னு சொல்லி கொடுத்து பயிற்சியின் விவரங்கள். டிராக்டர் ஓட்டுக்கான பயிற்சி மொத்தம் 22 நாள் இருக்கும். அந்த டிராக்டர் ஓட்டுக்கான பயிற்சி வயசு எத்தனைனா 18 to 50 இருக்கணும். அடுத்தது வேளாண் இயந்திரங்கள் செயல்விளக்க பயிற்சி, அதாவது அக்ரிகல்ச்சர் மிஷினரி டெமோகிராட்டர் ட்ரைனிங். இதுக்கு மொத்தம் 14 நாள் ட்ரைனிங் அடிக்கிறாங்க. இதுக்கு வயசு 2 to 35. மொத்தம் 2 விதமான ட்ரைனிங். ஒன்று டிராக்டர் ஓட்டுக்கான பயிற்சி, அதுக்கு மொத்தம் 22 நாள், வயசு 18 to 50. அதுவே வேளாண் இயந்திரங்கள் செயல்விளக்க பயிற்சிக்கு மொத்தம் 16 நாள், வயசு 18 to 35 இருக்கணும். இந்த பயிற்சி எங்கே நடத்துகிறாங்கன்னா, வேலூர், கோயம்புத்தூர், திருச்சி, திருவாரூர், மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய இடங்களில் பயிற்சி மொத்தம் நடத்துகிறாங்க. மொத்தம் 6 பிளேஸு. மேலும் இந்த ஸ்கீம் பற்றி ஏதாவது டவுட்னா இந்த 2 மெயில் ஐடி கொடுக்குறாங்க, அதை தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாம். அடுத்தது வாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, QR கோட் கொடுத்துறாங்க. இது ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ணலாம். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷன் தரேன், அதை கிளிக் பண்ணி உள்ள வந்துருங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளதுக்கப்புறம் இதே மாதிரி பேஜ் தான் ஓப்பன் ஆகும். வாங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி பார்க்கலாம். வாங்க, ஃபஸ்ட்டு உங்கள் மெயில் ஐடி கேட்குறாங்க, அது கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் 1 கொடுத்துறாங்க, அது கரெக்டாக செலக்ட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு பயிற்சியை தேர்ந்தெடுக்கணும் இருக்கும், அதில் வேளாண் இயந்திரங்கள் செயல்விளக்க பயிற்சின்னு செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்தது உங்களுடைய நேம் கேட்குறாங்க, உங்களுடைய நேம் என்னவோ கரெக்டாக டைப் பண்ணிக்காங்க. அடுத்து டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்குதோ அதை கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் எண் கேட்குறாங்க, 12 digit ஆதார் நம்பர் கரெக்டாக டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தொலைபேசி எண் அதாவது மொபைல் நம்பர் கரெக்டாக அதில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எம்காம், பிஎட், எம்ஃபில் கொடுத்துறாங்க. விருப்பம் 2ன்னு இருக்குது. இதெல்லாம் ஒரு சில டவுட்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள வேளாண் பொறியியல் துறையை போய் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. கான்டாக்ட் பண்ணி கேட்டு இது எப்படி ஃபில் பண்ணுறது கரெக்டாக கேட்டுக்காங்க. நான் ஓரளவு சொல்கிறேன். நெக்ஸ்ட் அனுபவம் வருடங்கள் தொடர்புடைய துறையில் நீங்கள் உங்களுடைய என்ன துறையில் ஒர்க் பண்ணுறீங்க, அதில் எத்தனோட அனுபவம்னு போட்டுக்காங்க. அடுத்தது உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய அட்ரஸ் கேட்குறாங்க, உங்களுடைய அட்ரஸ், பின்கோடு அதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் கஸ்டமர் டிபார்ட்மெண்ட் போயிடும். அப்போ சார் எங்கள் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 மெயில் சொன்னல, அந்த மெயில் ஐடிக்கு இல்லைன்னா உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள வேளாண் பொறியியல் துறையை ஒரு டைம் போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுல ஒரு சில டவுட்லாம் இருக்குது, அவங்க கேட்டு கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்சது ஓரளவு சொல்லிட்டேன். அங்கேயும் ஒரு டைம் போய் கேட்டு ஃபில் பண்ணுறது கொஞ்சம் பெட்டர். ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்குன்னே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் வேறு எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அந்த ஸ்கீம் பற்றி டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.